ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி சண்டே சமையல் தான் நம்ம பார்க்க போகிறேன். காலையிலே டிஃபனுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கேன் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட போகிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் Preejasamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பார்க்கும்போது வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ மார்னிங் பிள்ளைகளுக்கு பால்லாம் கொடுத்துட்டு அடுத்து டிஃபனுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டிஃபனுக்காக நான் இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறேன். அதுக்காக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணியும் சுட வச்சு வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி பிணைய போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்கிறேன். சேர்த்த பிறகு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணியை ஊற்றிடலாம். இதில் சுடுதண்ணி ஊற்றி இடியாப்ப மாவு பிணைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சு செய்யுங்க நீங்கள். இப்போ இதை ஒரு தவியை வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடாறின பிறகு நம்ம இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா பிணைஞ்செடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு நம்ம பிணைஞ்செடுக்கும்போது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக காஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பார்க்குறது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம 10 நிமிஷம் வச்சுட்டு இதை செய்யும்போது நல்லா கெட்டியாயிரும். இது இப்போ இடியாப்பம் பிழிகிறதுக்காக நான் ஒரு இட்லி தட்டில் தேங்காய் வச்சுருக்கேன். நான் எப்போதுமே இடியாப்பம் பண்ணும்போது தேங்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுதான் பண்ணுவேன். அப்படி சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் இட்லி தட்டிலையும் இடியாப்பத்தை இப்போ பிழிஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதனால நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு புளியறதுக்கு வந்துடும். இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து இடியாப்பம் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போது இடியாப்பம் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இடியாப்ப தட்டிலிருந்து இடியாப்பம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கை சுடாமல் ஈஸியாக எடுக்க முடியும். இதுக்கு சைட் டிஷ்ஷை நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா 2 ஏலக்காவையும் கூட தட்டி போட்டுக்கலாம். வீட்டில் எங்கள் பையனுக்கு ஏலக்காய் பிடிக்காது. அதனால் நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ காலைல டிஃபனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மத்தியானத்துக்கு இன்றைக்கி நான் மீன் தான் எடுத்திருக்கேன். இது ஜிலேபி மீன். இதை இப்போ க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதோட தலை வால் எல்லாம் போட்டு குழம்புக்கும் நடு பீஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். பொரிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குருமிளகு,
கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சாதே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் பூடு, 2-3 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா நம்ம பச்சையாக அரைச்சதுனால எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இது வதங்கிட்டு இருக்கிறதுல நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ நான் ஒரு பச்சை மிளகா சேர்க்கிறேன். இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குது, அதனால் 1 மட்டும் சேர்க்குறேன். அதுக்குள்ளே இங்கே ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்தேன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரொம்ப போட்டு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு ஃபிஷ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே போட்டிருக்கேன் நான். இப்போ மீன் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான சண்டே சமையல் இதுதான், மீன் குழம்பு. எண்ணெயில் நல்லா மேலே தெளிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து ஃபிஷ் ஃப்ரை, ரசம், சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.